வணக்கம் நண்பர்களே. 19ஆம் நூற்றாண்டின் இந்திய மறுமலர்ச்சி குறித்த வரலாற்று தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க போகும் நாயகன் நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படும் ராஜா ராம் மோகன் ராய். இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை. சமஸ்கிருதம் முதல் எபிரேயம் வரை 10 மொழிகள், அனைத்து மத நூல்களையும் மூல மொழியிலேயே கற்ற அறிஞர் இவர். ராம்மோகன் ராய்க்கு ராஜா என்ற பட்டத்தை வழங்கியது யார்? முகலாய மன்னர் 2ஆம் அக்பர் ஷா தான். 1803இல் அவர் எழுதிய பார்ச்சீக நூல் துக்பதுல் முவாஹிதீன். இதன் பொருள் ஒரு கடவுள் கொள்கையுடையவர்களுக்கு ஒரு பரிசு. 1820இல் த பிரீசெப்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் என்ற நூலை எழுதினார். இது இயேசுவின் அறநெறி போதனைகளை மையமாக கொண்டது. 1815இல் ஆத்மிய சபாவை தொடங்கி ஒரு கடவுள் கொள்கையை தீவிரமாக பரப்பினார் ராஜா ராம் மோகன் ராய். 1828 ஆகஸ்ட் 20 கல்கத்தாவில் ராஜா ராம் மோகன் ராயால் தொடங்கப்பட்டதுதான் பிரம்மோ சமாஜ். சிலை வழிபாட்டை எதிர்த்தவர். கடவுள் ஒருவனே, அவர் உருவமற்றவர் என்பதை உரக்கச் சொன்னது பிரம்மோ சமாஜ். விதவைகளின் கண்ணீரை துடைக்க அவர்களுக்கு மறுமணம் செய்ய வேண்டும் என போராடியவர். குழந்தை திருமணமும் பெண் சிசுக்கொலையும் சமூகத்தின் சாபக்கேடு என எதிர்த்த முதல் இந்தியர் இவரே. ஷாதி அமைப்பு இந்திய ஒற்றுமைக்கு தடை. மனிதர்கள் அனைவரும் சமம் என்பதே பிரம்மோ சமாஜின் வேதம். பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட காலத்தில் அவர்களுக்காக பள்ளிகளை தொடங்கி புரட்சி செய்தவர். 1817இல் டேவிட் ஹேருடன் இணைந்து கல்கத்தா இந்து கல்லூரியை நிறுவினார் ராய். இன்றைய பிரசிடென்சி கல்லூரி இதுவே. 1821இல் தொடங்கப்பட்ட சம்வத் கௌமுதி சமூக மாற்றத்திற்காக ஒலித்த முதல் பெங்காலி வார இதழ். பாரசீக மொழியில் மிராத்துல் அக்பார் இதழை தொடங்கி பத்திரிகை சுதந்திரம் வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்தார். உடன்கட்டை ஏறும் சதி முறைக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர். 1829இல் வில்லியம் பெண்டிங் உதவியுடன் சட்டம் இயற்றினார். 1833இல் இங்கிலாந்தின் பிரிஸ்டல் நகரில் ராய் மறைந்தார். ஆனால் அவர் ஏற்றிய சீர்திருத்தச் சுடர் இன்றும் பிரகாசிக்கிறது. ராய் மறைந்த பிறகு பிரம்மோ சமாஜை வழிநடத்தியவர் மகரிஷி தேவேந்திரநாத் தாக்கூர். இவர் ரவீந்திரநாத் தாக்கூரின் தந்தை. 1843இல் இணைந்த தேவேந்திரநாத் தாக்கூர் உபநிடத தத்துவங்களை முன்வைத்து இயக்கத்தை வலுப்படுத்தினார். 1858இல் இணைந்த கேசப் சந்திர சேன் பிரம்மோ சமாஜை இந்திய அளவில் ஒரு பெரும் புரட்சி இயக்கமாக மாற்றினார். கேசப் சந்திர சென்னின் போராட்டத்தால் 1872இல் பலதார மணமும் குழந்தை திருமணமும் சட்டப்படி ஒழிக்கப்பட்டது. கருத்து வேறுபாட்டால் ஆதி பிரம்மோ சமாஜ் மற்றும் இந்திய பிரம்மோ சமாஜ் என இயக்கம் இரண்டாக பிரிந்தது. 1878இல் மீண்டும் ஒரு பிளவு ஏற்பட்டு சாதாரண பிரம்மோ சமாஜ் உருவானது. இது ஜனநாயக முறையில் இயங்கியது. தொடக்கம் 1828. இடம் கல்கத்தா. நிறுவனர் ராஜா ராம் மோகன் ராய். முன்னோடி அமைப்பு ஆத்மிய சபா. 1817இல் இந்து கல்லூரி. 1829இல் சதி ஒழிப்பு. இதழ்கள் சம்வாத கௌமுதி, மிராத்துல் அக்பாரப்பாங்க நூல்கள், துக்பதுல் முவாஹிதீன், இயேசுவின் அறநெறிகள், முக்கிய தலைவர்கள் தேவேந்திரநாத் தாக்கூர், கேசப் சந்திர சென். நவீன இந்தியாவின் விடியலுக்கு வித்திட்ட பிரம்மோ சமாஜ் வரலாற்றின் என்றும் அழியாத பக்கம். வரலாற்றை போற்றுவோம். மேலும் அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த தலைப்பு ஆரிய சமாஜம். தயாரா? கமெண்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.